ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அசைன்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க கேட்டு இருந்தீங்க. அசைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து அசைன்மெண்ட் வந்து எப்படி செக் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதணும், அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட் வந்து எப்படி கைட் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அந்த பீரியட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போன செமஸ்டருக்கு வந்து அசைன்மெண்ட் சூஸ் பண்ணலன்னா ஜனவரி வந்து சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஜூலை 2026 எக்ஸாமினேஷன் அதை சூஸ் பண்ணி நீங்கள் சச்சின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அசைன்மெண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து அசைன்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அதுதான் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே அசைன்மெண்ட் கொஷின் பேப்பர்னு கொடுத்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்படி தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். இதில் வந்து 3 கொஷின் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எது ஈஸியாக இருக்கோ அந்த நீங்கள் சூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று வந்து கைட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஒரு அசைன்மெண்ட்டில் வந்து 3 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 கொஷினில் எனி 1 கொஷின் வந்து நீங்கள் கைட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அசைன்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணால் பக்கத்திலே லாஸ்ட்டாக வந்து அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்க்கணும். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் 1 டாக்குமெண்ட், அசைன்மெண்ட் 2 டாக்குமெண்ட்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அசைன்மெண்ட் 1, செகண்ட் ஒன்று அசைன்மெண்ட் 2. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அசைன்மெண்ட்டுக்கு தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. நாளைக்கு வந்து ஈவினிங் அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் ஷீட் எப்படி கைட் பண்ணணும், அசைன்மெண்ட் வந்து எப்படி கைட் பண்ணணும், அசைன்மெண்ட் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், அதேமாதிரி வந்து எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக தனித்தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அசைன்மெண்ட்லேயே உங்களுக்கு டியூ டேட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. 13/6/2026 வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டுட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதினாலே நீங்கள் முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாதிரி வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகிடுது. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.